ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த நேரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது அவங்களுக்குலாம் வரும்னு தான் சொல்லணும். மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வரும். சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம வாங்கின கடன் தொகையிலேருந்து ஒரு சின்ன தொகையை நம்ம திருப்பி கொடுத்தா போதும். அந்த கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக நம்ம சீக்கிரமாக விடுபடலாம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதத்திற்கான மைத்திரை முகூர்த்த நாட்களை தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மதியம் 1:30லேருந்து 3 மணி வரை மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது. அதே மாதிரி ஜூன் 19ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30லேருந்து 7:30 மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது. ஜூன் 20 வியாழக்கிழமை காலை 9லேருந்து 10 மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது. ஜூன் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது. இந்த நாட்களை குறித்து வச்சுக்கோங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் யாருக்கிட்ட கை நீட்டி கடன் வாங்குனீங்களோ அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை திருப்பி கொடுங்க. நாளை ஜூன் 3ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் 1:30லேருந்து 3 மணி வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்தம் இருக்குது. இந்த டயத்தை மிஸ் பண்ணாதீங்க. இப்போ 1,00,000 ரூபாய் யார்ட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 1000 ரூபாயாவது கடனை திருப்பி கொடுத்தா நீங்கள் வாங்கின 1,00,000ம் சீக்கிரமாக அடைங்கிறது நம்பிக்கை. இப்போ 1,00,000 வாங்கிட்டு 1000 ரூபாய் திருப்பி கொடுத்தா வாங்குவாங்களான்னா நிச்சயம் சிலர் வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு வெள்ளை கவர் எடுத்து அதன் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க பேரை எழுதுங்க. இந்த குறிப்பிட்டுள்ள மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அந்த கவருக்குள்ளே அந்த 1000 ரூபா வச்சுருங்க. இப்போது நீங்கள் இந்த குறிப்பிட்ட மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்ததான் அர்த்தமாயிடும். இந்த கவரை ஏதாவது ஒரு அலமாரியில் பத்திரமா வச்சுக்கோங்க. சீக்கிரமாக உங்கள் கையில் 1,00,000 ரூபா சேரும். அந்த பணத்தோடு நீங்கள் இந்த கவரில் போட்டு வச்சுருக்கும் பணத்தையும் சேர்த்து கடன்காரங்களுக்கு நீங்கள் திருப்பி கொடுங்க. இதோடு சேர்த்து இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அதில் என்னுடைய 1,00,000 ரூபாய் கடன் சீக்கிரம் அடையணும்னு எழுதி அந்த பிரியாணி இலையை நெருப்பில் பொசுக்கிடுங்க. சீக்கிரமாக உங்கள் கடன் அடையும். இந்த பிரியாணி இலையை நெருப்பை பொசுக்கக்கூடிய நேரமும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் செஞ்சுருங்க. இது போல் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து முழுவதும் நீங்கள் வெளியில் வரலாம். நாளைய தினம் மறக்காமல் மதியம் 1:30 to 3 மணியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. கடனை அடைக்கிறதுக்கு இதை விட வேறு வழி எதுவுமே இல்லை. சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன எதுவுமே போலித்தன்மை கிடையாது. அவங்களோட வழி பின்பற்றி நடந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழலாம். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.